ஹாய் மேம். Hello. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். பாய். லக்ஷ்மி நீயா? ஏன் நான் இங்க வரக்கூடாதா என்ன? இல்ல நீ வரலாம், நீ தாராளமா வரலாம். இல்ல நீ திடீர்னு வந்திருக்கியே, அதனால தான் கேட்டேன். அது வந்து உனக்காக லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். லஞ்சா? இப்பவா? இவ்வளவு சீக்கிரமா? நீ எதுக்காக வந்த? வேற யார்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம். வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்ன நினைச்சு நீ பயப்படுறல? நான் வேற என்ன பண்றது? மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. அதோட நீயும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. அதனால தான் லக்ஷ்மி நீ ஏன் அதிகமா யோசிக்க? நான் நிஜமாவே அதிகமா யோசிக்கல. அந்த பயம் தன்னால எனக்குள்ள வருது. விரதம் இருக்கும்போது கூட நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி கூட ஆச்சு. நான் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். அது எப்படி சொல்ல? என்னமோ உனக்கு தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன என்ன தப்பு? அது வந்து நீ என்னை விட்டு எஸ் சாரி சார் ஃபார் பாதரிங் யூ. அது மலிஷ்கா மேமோட ஃபோன் உங்க கேபின்ல விட்டுட்டாங்க. அதான் இப்போ அதை எடுக்க உங்க கேபினுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓகே சார். மலிஷ்கா, சொல்லுங்க ஜோசியரே. நீங்க வரலாம். சரி, நான் வெயிட் பண்றேன். தேங்க்யூ. ஜோசியர் வராரா? என்ன விஷயம்? வீட்ல ஒரு பூஜை பண்ண சொல்லிருக்காரு. ஓ, ஐ சி. ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்க? இல்ல இல்ல, அது வந்து அவரு வெறும் பூஜைக்காக தான் வராரா? ரிஷி ஜாதகத்தை காட்ட வராருல? ரிஷி நான் பெத்த பையன். பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா பெத்தவளுக்கு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வேற யாருக்கும் தெரியாது. அதோட எனக்கு வேற வழி தெரியல. ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன். என்னால எதுவும் பண்ண முடியாது. என் கையில எதுவும் இல்ல. அதோட இப்ப லக்ஷ்மி இருக்கா. அவ அவனை நல்லா பார்த்துப்பா. நாம பண்ண முடியாததையும் அவ பண்ணுவா. அது மட்டும் இல்ல, நாம செய்ய வேண்டிய கடமையை நாம செஞ்சு முடிச்சிட்டோம். இனி நடக்க போறது என்னன்னு கடவுளுக்கு தான் தெரியும். சரியாதான் சொல்றீங்க. என்ன நடக்கும்னு அவருக்கு தானே தெரியும். சில சமயம் யோசிச்சிருக்கேன், லக்ஷ்மியோட ஜாதகம் நம்ம கைக்கு கிடைக்காம இருந்திருந்தா நாம என்ன பண்ணிருப்போம். நீலம், இதுக்கான பதிலும் உனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா என்னை விட அதிகமா இதுல உனக்கு நம்பிக்கை இருக்கு. இத பார் நீலம், ரிஷி பிறக்கும் போதே கடவுள் தீர்மானிச்சிட்டான். அவன் ஜாதகத்துல தோஷம்னு ஒண்ணு வந்துருச்சு. ஆனா அதை சரி செய்ய ரிஷி வாழ்க்கையில லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணை கொடுத்திருக்காரு. அவ ஜாதகத்துல ரிஷியோட தோஷத்துக்கான நிவாரணம் இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு குறை இருக்கு. அதை நாம எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். குறையா? உன்கிட்டயா? கம் ஆன். ஓகே, சாரி. சொல்லு ப்ளீஸ். ரிஷி என்னோட பையன். சில நேரங்கள்ல என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப கோபம் வருது. எப்படிப்பட்ட அம்மானா? நான் அவனை பெத்தேனே தவிர என்னால அவனை காப்பாத்தவே முடியல. இவ்வளவு பெரிய குறை என்கிட்ட இருக்கு.
நீலம் ஒரு அம்மாவா இருந்துகிட்டு எப்படி இவ்ளோ பெரிய குறை நான் வச்சிருக்கலாம்? நீலம் அப்படியெல்லாம் இல்ல. அதுதானே உண்மை. ஓகே ஓகே, பட் என்னால புரிஞ்சுக்க முடியும். உங்களால புரிஞ்சுக்க முடியாது. யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. பெத்த பிள்ளைய காப்பாத்த முடியலன்னா ஒவ்வொரு தாயும் எவ்வளவு தவிப்பான்னு எனக்கு தெரியும். ஒரு குழந்தை படுற வலியை விட அந்த குழந்தைய பெத்த அம்மா படுற வலி அதிகங்க. அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேனே, உள்ளுக்குள்ளேயே நான் செத்துக்கிட்டு இருக்கேன். ரிஷி நம்ம பையன், இந்த குடும்ப வாரிசு, அவனுக்கு ஒண்ணுன்னும் போது நான் சொல்ல வர்றத கொஞ்சம் பொறுமையா லக்ஷ்மி கேளு. எல்லாத்தையும் பண்றா. அதோட நான் ரிஷி மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கேன். லக்ஷ்மி எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறா. அவளுக்கு தங்கச்சிங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு, நீங்க இருக்கீங்க, இந்த வீட்ல எல்லாருமே இருக்காங்க அவளுக்கு. ஆனா எனக்கு என் ரிஷியை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னால அவனை காப்பாத்த முடியாம போகுது. ஆனா லக்ஷ்மி, என்கிட்ட எவ்வளவு பெரிய குறை இருக்கு. என்னன்னு சொல்றது? மேல கை வைக்காதீங்க, விடுங்க. இதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நீலம் அப்படி இல்ல. நீலம், 2 பேரும் மறைஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லையே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒளிஞ்சிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அதுவும் உன்கிட்ட என்ன மறைக்க இருக்கு? நீ ரிஷியோட நல்ல ஃப்ரெண்டு தானே? எனக்கும் ஃப்ரெண்டு. நான் சும்மா தான் சொன்னேன். மலிஷ்கா, நீ வந்து சரியான டைமுக்கு தான் வந்திருக்க. நீங்க உட்காரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச. இல்ல, நான் கொஞ்சம். மலிஷ்கா உட்காரு, 2 நிமிஷம் உட்காரு. 2 நிமிஷம் தான். மலிஷ்கா, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே? அப்போ நீ கொஞ்சம் ரிஷி கிட்ட சொல்லி புரிய வைய. ரொம்ப நேரமா நானும் ரிஷிக்கு புரிய வைக்கிறேன், ஆனா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஆனா நீ நினைச்சா அவனுக்கு புரிய வைக்கலாம். நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன். நீ அப்படியே என்ன ஃபீல் பண்ற? மலிஷ்கா, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. மனசு படபடங்குது. அதோட நான் எப்படி ஃபீல் பண்றேங்கிறத எனக்கு வெளியவும் சொல்ல தெரியல. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. விரதம் இருந்தனே அன்னைக்குதான். அன்னைக்கு கூட ஒரு மாதிரியா இருந்தது. மனசுல ஒரு பயம் வந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ரிஷி இது எல்லாத்தையும் விடு. வீட்லயும் நீ என்னோட பேச்சு கேட்கவே இல்ல. அப்படியே கிளம்பி வந்துட்ட. வீட்ல என்கிட்ட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி இங்க வந்த. ஆனா உன்னோட லைஃப்ல உன் மனைவியா இப்ப நான் வந்துட்டேன்ல. நான் உனக்கு முக்கியமானவளா தெரியலையா? சொல்லு, நான் உனக்கு முக்கியமா இல்லையா? நீ எனக்கு முக்கியமானவ. மலிஷ்கா, நீ வந்தாலே ரிஷி மொத்தமா மாறி போயிடுறான். நான் உனக்கு முக்கியம்னா அப்ப என்ன விட்டு விலகிறத பத்தி நீ எதுக்காக யோசிக்கிற? எதுக்காக நீ ஏன் கூட இருக்க மாட்டேங்கிற? மலிஷ்கா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் உன்கிட்ட சொன்னல, போன வாட்டி விரதம் இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே. ஆனா ரிஷி, அது ஒரு நிமிஷம். ரிஷி, அன்னைக்கு விரதம் அன்னைக்கு நான் கேட்கணும்னு தான் இருந்தேன். ஆனா கேட்க முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது. அன்னைக்கு நீ கல்யாணத்துக்கு போட்ட மோதிரத்தை கழட்டிட்ட. அத வேணும்னே நீ கழட்டினியா இல்ல தெரியாம? முன்ன இருந்த மாதிரியே எல்லாம் இருக்கணும். எல்லாத்தையும் நீ சால்வ் பண்ணிடு. உன் கல்யாணத்தை நீ முறிச்சிரு. அது உன் கூட சண்டை போட்டல, அப்ப அந்த நேரத்துல நானும் உன்கிட்ட சரியா பேசல. அதனால
உனக்கு ஞாபகம் இருக்கா மலிஷ்கா, எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் வந்து ரிஷிய சந்தேகப்பட்டேன். வேற யார் கூடயே உறவு இருக்கிறதா நினைச்சேன். ஆனா அது நான் பண்ண மிகப்பெரிய தப்பா இருந்தது. உனக்கு தெரியுமா, அன்னைக்கு ரிஷி என்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த சொன்னான். அவனுடைய வாழ்க்கையில என்ன தாண்டி அவன் வேற யாரையுமே நினைக்கலையா. என்னை தாண்டி அவன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நினைச்சு கூட பார்க்கலையா. லக்ஷ்மி, நான் உண்மையிலேயே ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் உன்னை அப்புறம் பார்க்கறேன். சாரி, நான் வேற உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ போ, நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். ரிஷி, ரிஷி, சாரி லக்ஷ்மி, அது கொஞ்சம் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். பட் இட்ஸ் ஓகே. இங்க மலிஷ்கா தான் இருக்கா. மலிஷ்கா நம்மளோட ஃப்ரெண்டு தானே. அதோட உன்னை எதுக்கு நான் கட்டி பிடிச்சேன்னா, அது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். ஐ மீன், பழைய விஷயத்தை எல்லாம் மறந்துடலாமே, ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஆரம்பிக்கலாம். அதனால இனிமே நீ என்ன உன்னை சந்தேகமே பட மாட்டேன். மலிஷ்கா, எதுக்காக நான் உன்னை நிப்பாட்டினோ அந்த வேலையை பண்ணிட. அது என்ன வேலை? ப்ளீஸ் ரிஷிக்கு புரிய வையேன். அவன் ஆபீஸ்ல இருக்க வேண்டாம், என் கூட அவனை வீட்டுக்கு வர சொல்லிரு ப்ளீஸ். நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன், ஆனா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியலையா? ப்ளீஸ் நீ அவன் கிட்ட சொல்ல. லக்ஷ்மி, என்னால ரிஷியோட நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதுவும் என் வீட்டுல. உன்னோட வீட்லயா இருப்பா? அப்படின்னா சரி, எனக்கு பயம் இருக்காது. நீ நீ ரிஷியை கவனமா பார்த்துக்கோ. இன்னொரு விஷயம், என்ன வேலையா இருந்தாலும் அதை சீக்கிரமா முடிச்சிட்டு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா 8 மணிக்கு மேல கிளைமேட் சரியா இருக்காதான், அதுக்கு தான் சொல்றேன். மலிஷ்கா, என்னுடைய சொத்தை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். யா ரிஷி, நான் இப்ப கிளம்புறேன். நீ ப்ளீஸ் கொஞ்சம் டைமுக்கு வந்துரு. ஏன்னா இன்னைக்கோட வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை இன்னைக்கே முடிச்சாகணும். ரைட்? I'll see you. ஓகே. மேம் ஒரு நிமிஷம் மேம். ஓகே, சாரி மேம். மலிஷ்கா ரொம்ப பிஸியா இருக்கா போல. லக்ஷ்மி, நீயும் கிளம்பு. நீ என் கூட இங்க ஆபீஸ்ல இருக்கிறது மாமுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. அதனால நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் இங்க இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கலனா நான் போயிடுறேன். ஆனா ரிஷி, நீ ப்ளீஸ் கொஞ்சம் கவனமா இரு. நீ எங்க இருந்தாலும் ஃபோன் உன் பக்கத்திலே வை. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ எடு. கரெக்டா சாப்பிடு. அப்புறம் ப்ளீஸ் முடிஞ்சா சீக்கிரமா வீட்டுக்கு வா. லக்ஷ்மி, உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்லை. நிஜமாவே நான் உன்னை விட்டு போகணுமா? நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. நான் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுறேன். நீ கிளம்பு. லக்ஷ்மி, நீ எங்க போயிட்டு இருக்க? நில்லு. முதல்ல என் கூட வா. எங்க? டாக்டர் கிட்ட பேண்டேஜ் போட்டுக்கலாமா?
நான் நல்லா தான் இருக்கேன். அது எவ்வளவு நல்லா இருக்குன்னு பார்த்தாலே தெரியுதுல. நடக்க கூட முடியல. நான் உன்னை பத்தி கவலைப்பட்டா உனக்கு அது பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னல. அதுதான் இப்ப பண்றேன். ஏன்னா நீ கவலைப்பட மாட்ட. அதுக்கு தான் சொல்றேன், என் கூட வா போலாம். ஆனா நீ தான் பிஸியா இருக்கல. நீ பட்டிக்காடு வாங்குற. என்ன இந்த பொண்ணு காலில் இவ்வளவு பெருசா அடிபட்டிருக்கு. நடக்க கூட முடியல. ஆனா என்கிட்ட வந்திருக்க. ஏன்? ஏன்னா எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. இவ வலியை தாங்கிக்கிறா. ஆனா என்ன நினைச்சு பயப்படுறா. விரதம் அன்னைக்கு இப்படித்தான். என்ன திரும்பவும் பாம்பா கடிக்க போகுது. இவளை எப்படித்தான் உருவாக்குனாங்களோ தெரியல. இவளுக்கு இவளை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை. லக்ஷ்மி, நான் இப்ப வந்துடுறேன். யா மனிஷ்கா, ரிஷி ஆல்ரெடி 4 7-9 முகூர்த்தம். பண்டிதரும் வந்துருவாரு. நீ எங்க இருக்க? எப்போ வருவ? மனிஷ்கா, நான் வந்துடுறேன். ஏன் நீ எங்க இருக்க? நான் லக்ஷ்மியை கூட்டிட்டு இங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். அது அவ காலில் அடிபட்டிருக்க. அவளுக்கு பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லிசன், எங்க இருந்தாலும் சீக்கிரமா வா. அவ ஒன்னும் வழியில செத்து போயிட மாட்டா. மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மனிஷ்கா. அவளை அப்படி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அவளை மட்டும் இல்ல, யாரையும் அப்படி சொல்லாத. என்னாலதான் அவளுக்கு காலில் அடிபட்டுச்சு. ஃபைன், ஐ அம் ரியலி சாரி. உடனே சண்டை போட ஆரம்பிக்காத ப்ளீஸ். நீ சீக்கிரமா வா. வர. பேண்டேஜ் போட்டாச்சு. இப்ப சந்தோஷமா? இல்ல நீ உன்னை நல்லா பாத்துக்கோ. அப்பதான் சந்தோஷமா இருப்ப. அப்பதான் என் வேலையை நான் பார்க்க முடியும். சாரி. இல்ல நான் அதுக்காக சொல்லல. ஐ மீன் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க. ஓகே ஓகே. சரி வா, நான் உன்னை வெளியே டிராப் பண்ணிடுறேன். நீ கார் எடுத்துட்டு போயிடு. டிரைவர் கூட அப்போ போயிடு. நீ? நானா? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் இங்க பக்கத்துல தான் போகணும். ஒரு நிமிஷம் தூரம் தான். நான் நடந்தே போயிடுறேன். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். அண்ட் நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. என்ன? அப்புறம் நீ வீட்டுக்கு போனது எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடு, மறக்காத. ஆனா நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு ப்ளீஸ். நீ உன்னை பத்திரமா பாத்துக்க. நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் டென்ஷன்ல தான் இருப்பேன். இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அதான் நான் மீட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்றேன்ல. அண்ட் இப்போ நீ என்ன பண்ணணும்? என்ன? ரெஸ்ட். வெரி குட். வா போலாம். வா, கம். மெதுவா வா. தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன். நீ அழுத்தம். நீதானே ஒரு செகண்ட். நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன். நீயே அழுத்தம். வானம் மொத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம். இங்கு நீயும் நானும் மட்டும். இது கவிதையோ? பண்டிதர் வந்திருக்காரா? ஆமாம்மா, அண்ணி ஃபோன் பண்ணாங்க. நான் அங்கதான் போறேன். ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் வந்திருக்காரு? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எதுவும் தெரியாது. என்ன வர சொன்னாங்க. ஆயுஷோட ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆனா டென்ஷனா இருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் நில்லுடி, நானும் வரேன். வாங்க. கடவுளே. லக்ஷ்மி அண்ணி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ ஏன் நொன்றீங்க? அதுவா, கால்ல சின்னதா வலி இருந்தது, அதான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஓகே அண்ணி. நான் போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருக்கான்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம் அண்ணி. வீட்டில் எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. டென்ஷனா? ஏ? ஜோசியர் வந்திருக்காரு. மேல நீலம் மேடம் கூட பேசிட்டு இருக்காரு. எப்போல்லாம் ஜோசியர் இங்க வராரோ அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு நாள் நானும் இங்க இருந்தேன். ஜோசியர் போனதுக்கு அப்புறம் ரிஷி அண்ணா
மலையா துணி காய போட்டிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ வீட்டில் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. ஜோசியர் வந்திருக்காரு, நீலம் மேடம் கூட மேலே இருக்காரு. ஹாய். ஹாய். கம் வா உட்காரு. இதெல்லாம் என்ன பண்ற? சாரி செலக்ட் பண்றேன். நான் இப்போ என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் டைரக்டா சாரி கட்டலான்னு இருக்கேன். ஆனா கல்யாண ட்ரெஸ் தான் ஆல்ரெடி வாங்கியாச்சுல. அதோட சாரிலாம் லக்ஷ்மிக்கு மட்டும்தான் கட்ட தெரியும். ஆனா நீ அதானே, இதுதான் நான் விரும்பல ரிஷி. அவ பேரை கூட நீ எடுக்காத. நான் அந்த ட்ரெஸ்ஸை கேன்சல் பண்ணதுக்கு காரணமே அதான். அத அந்த லக்ஷ்மி செலக்ட் பண்ணிருந்தா. I'm sorry. வாட் சாரி? Sorry. நான் அந்த லக்ஷ்மி பேரையே எடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா நீ என்னடா அண்ணா? நான் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதுவும் அது பகல் கனவு வேற.